ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் போண்டா. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். சர்க்கரை கூட 4 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போ 2 கப் மைதா மாவு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அரைச்சி வச்ச சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஹார்டாக இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துறாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. எந்த கட்டிகளும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ஓகே. அப்படியே ஒரு 1 hour ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை காய வச்சுக்கலாம். மாவு 1 hour நல்லா ஊறிடுச்சு. கையில் தண்ணி தொட்டு எடுத்து போடுங்க, அப்போ தான் கையில் ஒட்டாது. இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். எல்லா சைடும் குக் ஆகுற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷாக ஆகுற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். குக் ஆகிடுச்சு, ப்ரௌனிஷாகவும் வந்துடுச்சு. இப்போ எடுத்து தனியாக வச்சுக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸ்வீட் போண்டா ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.